வணக்கம் மக்களே. அ எல்லோருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நாம வந்து மார்க்கெட்ல என்னென்ன பார்த்தோம்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன பேசிக்கா? அத எப்படி நம்ம வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஃபர்தரா வந்து ஒரு கம்பெனி எப்படி ஃபார்ம் ஆகி, அப்புறம் எப்படி ஒரு கம்பெனி ஃபார்ம் ஆயிட்டு அதுலேருந்து எப்படி ஐபிஓ அப்ளை பண்றாங்க? ஐபிஓ எப்படி அப்ளை பண்றப்ப, நாம அத எப்படி அனாலிசிஸ் பண்றது? அந்த அனாலிசிஸ் வச்சு நம்ம எப்படி ஃபர்தரா வந்து டிசைட் பண்ணலாம். ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாமா? வேணாமா? ஸோ, அதுக்கப்புறம் அதோட டெமோ ப்ராசஸ் பார்த்தோம். எப்படி வந்து ஒரு ஐபிஓ வந்து அனாலிசிஸ் பண்ணணும்? எந்த வெப்சைட்ல? என்னென்ன முக்கியமான டெர்ம்ஸ் நம்ம பார்க்கணும்? எது எதெல்லாம் அதிகமா இருந்தா ஐபிஓ அப்ளை பண்ணலான்னு பார்த்தோம். இப்ப ஒரு கம்பெனி ஃபார்ம் ஆகி ஐபிஓ அப்ளை பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ராசஸ். இப்ப என்னன்னா, ஈக்விட்டி மார்க்கெட் எடுத்தீங்கன்னா, அதுல 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு நிமிஷம். ஈக்விட்டி மார்க்கெட் எடுத்தீங்கன்னா, ஈக்விட்டி மார்க்கெட்ட வந்து 2 டைப்பா நம்ம டிவைட் பண்ணலாம். ஒண்ணு வந்து பிரைமரி மார்க்கெட், இன்னொன்னு செகண்டரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட்னா என்னன்னா, ஒரு கம்பெனி ஃபார்ம் ஆகுதுல்ல, ஒரு கம்பெனி இனிஷியலா ஸ்டார்ட் ஆகி, ஸ்டார்ட்டிங்லேருந்து ஐபிஓக்கு அப்ளிகேஷன் குடுத்து, அதாவது ஷேர் மார்க்கெட்குள்ள லிஸ்ட் ஆகுற வரைக்கும் இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, பிரைமரி மார்க்கெட். ஸோ, அத சிம்பிளா எப்படி பார்க்கணும்னா, இங்க பாருங்க. The process of creating a company till its listing in the stock market is primary market. சிம்பிளா எப்படின்னா, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இனிஷியலா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் காசு போடுவாங்கன்னு பார்த்தோம். அந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்க்கு குறிப்பிட்ட ஷேர்ஸ் போய் சேரும். அதுக்கப்புறம் ஃபர்தரா யார் யாரெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் வராங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஷேர்ஸ் அலோகேட் ஆகும். நெக்ஸ்ட்டு நாம ஐபிஓக்கு சப்போஸ் ரீட்டெயிலர்ஸ் நம்மள மாதிரி ரீட்டெயிலர்ஸ் வந்து அப்ளை பண்ணா, நமக்கும் ஷேர்ஸ் வரும். இப்ப இதில ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா கம்பெனி கிட்ட அது இருந்து இன்வெஸ்டர் யார் யாரெல்லாம் காசு போடுறாங்களோ, அவங்களுக்கு ஷேர்ஸ் போகும். அவங்க காசு குடுத்தா, அவங்களுக்கு ஷேர்ஸ் போகும். சிம்பிள். அவ்வளோதான். இது வந்து பிரைமரி மார்க்கெட். டைரக்ட்டா கம்பெனி டூ இன்வெஸ்டர் டீல் பண்றது பிரைமரி மார்க்கெட். இப்ப நெக்ஸ்ட் 2வது டைப் என்னன்னா செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட் தான் நாம எல்லாரும் ட்ரேட் பண்ற மார்க்கெட் தான் செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்னா ஒன்ஸ் ஒரு ஐபிஓ லிஸ்ட் ஆகுது மார்க்கெட்குள்ள அதாவது ட்ரேடிங்க்கு உள்ள வந்தோடனே அந்த டைம்லேருந்து அது செகண்டரி மார்க்கெட்டை கன்சிடர் பண்ணுவாங்க. சிம்பிளா இங்க பார்த்தீங்கன்னா த மொமெண்ட் த ஸ்டாக் கெட்ஸ் லிஸ்டட் அண்ட் டெபியூஸ் ஆன் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அந்த டைம்லேருந்து அது செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்டில் எப்படின்னா ஒரு இன்வெஸ்டருக்கும் இன்னொரு இன்வெஸ்டருக்கும் ஷேர்ஸ் கை மாறும். இப்போ நம்ம எப்படின்னா ட்ரேடிங்கில் வந்து நம்ம ஒரு பை பண்ணுவோம், செல் பண்ணுவோம். நம்ம பை பண்ணுறோன்னா இன்னொரு இன்வெஸ்டர் கிட்ட இருந்து நம்ம பை பண்ணுவோம் ஷேர்ஸை. நம்ம அமௌண்ட்டை கொடுத்து ஷேர்ஸை பை பண்ணுவோம். அவ்வளோதான் பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட்னா இதுதான் சிம்பிளா. நெக்ஸ்ட் இப்போ நாம வந்து ஓகே பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் பார்த்துட்டோம். இப்போ செகண்டரி மார்க்கெட்டில் யார் யாரெல்லாம் முக்கியமான கீ பிளேயர்ஸ், யார் யாரெல்லாம் செகண்டரி மார்க்கெட்டில் முக்கியமான ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யாருன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நாம வந்து ஃபர்ஸ்ட்டு அனாலஜி சூப்பர் மார்க்கெட்டுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஒரு அனாலஜி பார்த்தோம். அது பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்னா ஆன்லைன் ஸ்டோரா இருக்கும், இல்ல ஆஃப்லைன் ஸ்டோரா இருக்கும். இதே ஷேர் மார்க்கெட்டுன்றது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து நம்ம வந்து அதுதான் ஸ்டோர். லைக் அங்க தான் வந்து ப்ராசஸ் நடக்கும். நீங்க வந்து ஷேர்ஸ கை மாறுறது ஃபுல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில தான் நடக்கும். இந்தியாவுல மொத்தம் 2 பேரு. ஒருத்தவங்க என்எஸ்இ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இன்னொருத்தவங்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஹெட் குவார்ட்டர்ஸ் பாம்பேல இருக்கு. என்எஸ்சி வந்து டெல்லியில இருக்கு. ஸோ இவங்க 2 பேருமே ரெகுலேட் பண்றது யாருன்னு பார்த்தா செபி, செக்யூரிட்டீஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க ஒரு முக்கியமான ஆள் செகண்டரி மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் யாருன்னா ஸ்டாக் புரோக்கர். ஓகே. இப்போ என்எஸ்சி, பிஎஸ்சி இருக்கு. அவங்க கிட்ட போய் நம்ம டைரெக்டாக ஷேர்ஸ் வாங்கலாம்னா முடியாது. எப்படி ஒரு ஷாப்க்கு வந்து ஒரு ஷாப்கீப்பர் இருப்பாங்களோ, அது போல நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஷேர்ஸ் வாங்குறதுக்கு ஸ்டாக் புரோக்கர் இருப்பாங்க. அவங்க தான் நமக்கு வந்து அந்த டிரான்சாக்ஷனை அதாவது ஒரு ஷேர்ஸை வாங்கி நம்ம கையில் கொடுக்கறது, இல்லை நம்ம விற்றா அந்த ஷேர்ஸை வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது யார் பண்ணுவாங்கன்னா நம் நம்ம ஸ்டாக் புரோக்கர் தான் பண்ணுவாங்க. சிம்பிளாக பார்த்தா ஸ்டாக் புரோக்கர் இஸ் ஏ இன்டர்மீடியேட். அவங்க இன்டர்மீடியேட் யாருக்கு ஒரு இன்வெஸ்டருக்கும் இன்னொரு இன்வெஸ்டர்ஸ்க்கும் இன்டர்மீடியேட் பிட்வீன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு ஷேர்ஸ் வாங்கிட்டோம். அந்த ஷேர்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்? அதுக்கு டெபாசிட்ரி.
ஒரு இடத்துல போய் டெபாசிட் பண்ணுறத நம்ம டெபாசிட்ரின்னு சொல்லுவோம். ஸோ ஷேர் மார்க்கெட்லேயும் அதே போல் டெபாசிட்ரின்னு சொல்லுவாங்க அவங்கள. இந்தியாவில் 2 பேர் மொத்தம். ஒன்று என்எஸ்டிஎல், இன்னொருத்தவங்க சிடிஎஸ்எல். இவங்க தான் டெபாசிட்ரிஸ். நெக்ஸ்ட், டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட்ஸ். டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட்ஸ்னால் நம்ம ஒரு ஷேரை வாங்குகிறோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜீரோதால ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், இல்லை தன்னில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா நான் ஒரு ஷேரை வாங்குறேன்னா என் ஷேர்ஸ் வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், யார் அதை ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா நம்ம ஸ்டாக் புரோக்கரோட வேலை தான் அதை ஸ்டோர் பண்ணுறது. ஸோ அவங்கள தான் டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட்ஸ். நாம் போய் டைரெக்டாக வாங்கி நாம் ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் அவங்கள டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்டாக் புரோக்கரை. ஸோ ஸ்டாக் புரோக்கருக்கு இதுவும் ஒரு ஒர்க்கு. நெக்ஸ்ட், பேங்க்ஸ். நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஃபண்ட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு. அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ஃபண்ட்ஸை வச்சுட்டு ஷேர்ஸ் வாங்க முடியும். ஸோ இதுக்கு வந்து முக்கியமான ஒரு பங்கு யாருன்னா பேங்க்ஸும் வேணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே, நான் வந்து ஷேர்ஸ் வாங்கிட்டேன். ஷேர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நடுவில் எதனா ப்ராசஸ் நடக்குமா கேட்டிங்கன்னா நடக்கும். இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு ஷேர்ஸை வாங்கி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்குள்ள நடுவில் வந்து கிளியரிங் ஹவுஸ்னு இருப்பாங்க, என்எஸ்சி கிளியரிங் லிமிடெட். ஸோ இவங்க வந்து நம்ம ஷேர்ஸ்லாம் நம்ம அக்கௌண்ட்டில் வாங்குறதுக்கு முன்னாடி, சப்போஸ் இன்றைக்கி காலையில் நான் ஒரு ஷேர் வாங்குறேன். ஒரு ஷேர் வாங்கிட்டதுக்கப்புறம் அந்த ஷேர் என் அக்கௌண்ட்டுக்கு வரணும்னா இவங்க கிளியரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இவங்க வந்து மோஸ்ட்டாக யாருக்கும் இவங்கள பற்றி தெரியாது. ஸோ அதனால் இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க. நிறைய பேர் இன் பிட்வீன் மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ இப்போ மார்க்கெட்டை வந்து நம்ம 2 டைப்பாக பிரிப்போம். ஒன்று வந்து புல் மார்க்கெட், இன்னொன்று பேர் மார்க்கெட். நீங்கள் நியூஸ் பேப்பரில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை வந்து நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. புல் மார்க்கெட் இல்லை பேர் மார்க்கெட். சிம்பிளாக புல் மார்க்கெட்னா எல்லா ஸ்டாக்ஸும் மேலே போகும். இப்போ நமக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே ப்ராஃபிட்ஸ் வரும். ஏன் இதை புல் மார்க்கெட்னு சொல்கிறேன்னா, புல்லுனா தமிழ் என்ன, காலை. காலை வந்து எப்பயுமே யாரையாவது தாக்குச்சுன்னா அது மேலே தான் தூக்கி போடும். அதனால தான் புல் மார்க்கெட், மேலே போகிறது வந்து புல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. பேர் மார்க்கெட்னா, பேர் வந்து கரடி. கரடி வந்து எப்பயுமே யாரையாவது ஒருத்தவங்கள தாக்குச்சுன்னா அவங்கள கீழே போட்டு அழுத்தும். ஸோ ஸ்டாக்ஸ்லாம் கீழே விழுந்ததுன்னா அது பேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள்.